இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்திலிருந்து ஒரு பொருளை கூட நகர்த்தக்கூடாது. நடப்பு தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வன் கந்தசாமிக்கு தெமர்லோ உயர் நீதிமன்றம் உத்தரவு. நாட்டின் முன்னணி ஆலயங்களில் ஒன்றான மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய நிர்வாகத்தில் பல்வேறு குளறுபடிகளுக்கு காரணமானவர் என்று ஆலய உறுப்பினர்களால் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நடப்பு தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வன் கந்தசாமி அந்த பழமை வாய்ந்த ஆலயத்தின் எந்த ஒரு பொருளையோ அல்லது சொத்தையோ எடுக்கவோ நகர்த்தவோ கூடாது என்று பஹாங் தெமர்லோ உயர் நீதிமன்றம் ஓர் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதேவேளையில் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற அதன் முன்னாள் தலைவர் ராமன் பழனியப்பனின் வெற்றியை ஆலயத்தின் தேர்தல் அதிகாரிகள் உறுதி செய்து வெற்றியை அறிவிக்க வேண்டும் என்று தெமர்லோ உயர் நீதிமன்ற நீதிபதி ரோஸ்லான் மட்னோர் கடந்த ஜூலை 19ஆம் தேதி வழங்கிய எழுத்துப்பூர்வமான இடைக்கால உத்தரவில் பிறப்பித்துள்ளார். தலைவர் தேர்தலுக்கு அப்பாற்பட்ட நிலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள ஆலய நிர்வாகத்தின் துணைத் தலைவர், செயலாளர், துணைச் செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர் மற்றும் 19 நிர்வாக உறுப்பினர்களுக்கான தேர்தல் ராமனின் தலைமையில் ஒரு சிறப்பு கூட்டத்தின் வாயிலாக நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தவிர நடப்பு தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வன் கந்தசாமி அல்லது அவரது ஏஜென்ட் அல்லது அவரின் பிரதிநிதி யாரும் ஆலய பொறுப்பாளர்கள் என்று கூறிக்கொண்டு ஆலய நிர்வாகத்தில் தலையிடுவதற்கோ இடையூறு விளைவிப்பதற்கோ முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி ரோஸ்லான் மட்னோர் உத்தரவிட்டுள்ளார். மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் தலைவர் தேர்தல் கடந்த ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற போது அந்த தேர்தலில் நடப்பு தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வனை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் தலைவர் ராமன் 250 வாக்குகள் பெற்ற வேளையில் டத்தோ தமிழ்ச்செல்வனுக்கு 206 வாக்குகள் மட்டுமே கிடைத்து தோல்வியை தழுவினார். எனினும் இத்தேர்தலில் கள்ள வாக்குகள் பதிவாகி இருப்பதாக டத்தோ தமிழ்ச்செல்வன் தரப்பினர் சர்ச்சையை உருவாக்கியதைத் தொடர்ந்து தலைவர் தேர்தல் முடிவை அறிவிக்க தேர்தல் அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். தேர்தல் அதிகாரிகளின் இந்த தன்முப்பான செயலை எதிர்த்து டத்தோ தமிழ்ச்செல்வன் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கு எதிராக ராமன் தெமர்லோ உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். ஆலயத்தின் தலைவர் பதவிக்கான தேர்தலில் டத்தோ தமிழ்ச்செல்வன் தம்மிடம் தோல்வி கண்டதை நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என்பதுடன் தேர்தல் அதிகாரிகளான என் சுப்பிரமணியம், டத்தோ MP நாதன், டத்தோ M தேவேந்திரன், M தர்ம கவுண்டர் மற்றும் G ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் தமது வெற்றியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரி ராமன் இந்த வழக்கை சார்பு செய்துள்ளார். அதேவேளையில் இந்த வழக்கு மீதான விசாரணை நடைபெற்று தீர்வு காணப்படும் வரையில் ஆலயத்தை வழிநடத்தும் பொறுப்பை தமக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் அதுவரையில் டத்தோ தமிழ்ச்செல்வன் மற்றும் தேர்தல் அதிகாரிகளான மேற்கண்ட ஐவருக்கு எதிராக ஓர் இடைக்கால தடை உத்தரவை பெறுவதில் ராமன் வெற்றி பெற்றுள்ளார். இவ்வழக்கில் ராமன் சார்பில் வழக்கறிஞர் செல்வம் சண்முகம் ஆஜரானார். கோலாலம்பூர் மாநகரில் அந்நிய நாட்டு வியாபாரிகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் அவர்களின் வியாபாரத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும் பொருட்டு மாதந்தோறும் லஞ்சம் பெற்று வந்ததாக நம்பப்படும் ஊராட்சி மன்றத்தை சேர்ந்த 8 அமலாக்க அதிகாரிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. இவர்கள் அனைவரும் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு ஏதுவாக தடுப்பு காவல் அனுமதியை SPRM பெற்றுள்ளது. கோலாலம்பூர் மாநகரின் மைய பகுதியில் அலிபாபா வர்த்தக உரிமத்தை பயன்படுத்தி அந்நிய நாட்டவர்கள் வியாபாரம் செய்வதற்கு மாதந்தோறும் சராசரி 12,000 வெள்ளி வரையில் இவர்கள் லஞ்சம் பெற்று வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த அமலாக்க அதிகாரிகளின் நடவடிக்கைகளை கடந்த 6 மாத காலமாக அணுக்கமாக கண்காணித்து உளவு தகவலை சேகரித்து வந்த மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இந்த 8 பேரையும் வளைத்து பிடித்துள்ளது. கோலாலம்பூர் மாநகரில் ஒரு வர்த்தக பகுதியில் லஞ்சம் கேட்கும் வழக்கமான நடவடிக்கையின் போது இவர்கள் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளனர்.
SPRM மேற்கொண்ட ஓப் ஆரஞ்ச் என்ற நடவடிக்கையின் போது 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எதிரான கைது வேட்டை காலை 8:30 மணி முதல் 11 மணி வரை நடைபெற்றதாக தெரிகிறது. மாநகரில் வியாபாரம் செய்யும் அந்நிய வியாபாரிகளிடம் மாதந்தோறும் 200 வெள்ளி முதல் 1000 வெள்ளி வரையில் லஞ்சமாக பெற்று வந்துள்ளனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தென்கிழக்காசியாவில் பயணம் மேற்கொள்வதற்கு மிக ஆபத்தான 5 முக்கிய நகரங்களில் கோலாலம்பூரும் ஒன்றாகும் என்று முத்திரை குத்தியிருக்கும் ஃபார்பெஸ் அட்வைசர் அறிக்கையின் உள்ளடக்கத்தை உள்துறை ஆராயும் என்று அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிக அமைதியான நாடாக மலேசியாவை 10வது இடத்தில் வைத்திருக்கும் 2024ஆம் ஆண்டுக்கான உலக அமைதி குறியீட்டு அறிக்கைக்கு எதிராக ஃபார்பெஸ் அட்வைசர் அறிக்கையின் உள்ளடக்கம் உள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். ஃபார்பெஸ் அட்வைசர் அறிக்கையின் உள்ளடக்கத்தை தாம் மறுப்பதாக சொல்லவில்லை, ஆனால் அந்த அறிக்கையின் உள்ளடக்க தன்மையை ஆராய வேண்டியுள்ளது என்று இன்று செவ்வாய்க்கிழமை புத்ரஜயாவில் நடைபெற்ற உள்துறை அமைச்சின் மாதாந்திர பேரணி கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்க மக்களின் வெளிநாட்டு பயணத்திற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய காப்புறுதி பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு 60 நாடுகள் குறித்து விரிவான ஆய்வை மேற்கொண்டுள்ள ஃபார்பெஸ் அட்வைசர் கோலாலம்பூர் மாநகர் பயணம் மேற்கொள்வதற்கு ஆபத்தான 5 முக்கிய நகரங்களில் ஒன்றாக வகைப்படுத்தியுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு கடற்படை பயிற்சி வீரர் ஜுல்ஃபர்ஹான் ஒஸ்மான் ஜுல்கர்னைன் என்பவரை கொலை செய்த குற்றத்திற்காக மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் 6 முன்னாள் மாணவர்களுக்கு புத்ரஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று சாகும் வரை தூக்கு தண்டனை விதித்தது. சம்பந்தப்பட்ட முன்னாள் மாணவர்கள் கடற்படை பயிற்சி வீரர் ஜுல்ஃபர்ஹான் ஒஸ்மான் மரணத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளனர். அந்த 6 முன்னாள் மாணவர்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நோக்கமில்லா கொலை குற்றச்சாட்டை ரத்து செய்வதாக 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினர் தங்கள் தீர்ப்பில் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள தலா 18 ஆண்டு சிறை தண்டனையானது அவர்கள் புரிந்துள்ள குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப அமையவில்லை என்று நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற ஹடாரியா ஷேட் இஸ்மாயில் தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். 21 வயது கடற்படை பயிற்சி வீரரான ஜுல்ஃபர்ஹான் ஒஸ்மான் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூன் 1 தேதி சர்டாங் மருத்துவமனையில் சுயநினைவு திரும்பாமலேயே மாண்டார். அந்த பயிற்சி வீரரின் உடலில் சம்பந்தப்பட்ட 6 முன்னாள் மாணவர்களும் இஸ்திரி பெட்டியில் சூடு வைத்து உடலை 80 விழுக்காடு ரணமாக்கி குற்றுயிரும் குலையுயிருமாக ஆக்கியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. முகமது அக்மால் ஜுஹைரி அஸ்மல், முகமது அசமுடீன் மட் சோஃபி, முகமது நஜீப் முகமது ரசி, முகமது அஃபீஃப் நஜ்முடீன் அசஹட், முகமது ஷொபீரின் சப்ரி மற்றும் அப்துல் ஹக்கீம் முகமது அலி ஆகியோரே குற்றஞ்சாட்டப்பட்ட 6 மாணவர்கள் ஆவர். பினாங்கு 2வது துணை முதலமைச்சர் ஜக்தீப் சிங் டியோ பதவி மாற்றப்படவிருப்பதாக கூறப்பட்டு வரும் ஆருடத்தை பினாங்கு முதலமைச்சர் சவ் கான் யூ மறுத்துள்ளார். ஜக்தீப் சிங் டியோ பதவி மாற்றம் தொடர்பாக எந்தவொரு விவகாரமும் விவாதிக்கப்படவில்லை என்று முதலமைச்சர் விளக்கினார். மருத்துவ சிகிச்சைக்கு செல்லவிருப்பதாக கூறி கடந்த ஜூலை 19ஆம் தேதி குறுகிய கால விடுமுறைக்கான விண்ணப்பத்தை மட்டுமே ஜக்தீப் சிங் சமர்ப்பித்துள்ளார். மற்றபடி எந்தவொரு விவகாரமும் அவருடன் பேசப்படவில்லை என்று சவ் கான் யூ தெளிவுபடுத்தினார். தற்போது கணுக்கால் வலியினால் அவதியுற்று வரும் ஜக்தீப் சிங் தனிப்பட்ட விவகாரத்திற்காக குறுகிய கால விடுமுறையில் செல்வதாக நேற்று அறிவித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீன பள்ளி ஒன்றின் வளர்ச்சி திட்டத்திற்காக மதுபான நிறுவனமான பீர் கம்பெனி நிதி திரட்டி தந்த விவகாரம் தொடர்பில் நாளை அமைச்சரவை கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்படும் என்று DAP பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். பாஸ் கட்சியினால் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த விவகாரம் தொடர்பில் அமைச்சரவையில் விளக்கம் அளிக்க தாங்கள் கடமைப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சருமான ஆண்டனி லாக் குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தை சர்ச்சையாக்க வேண்டியதில்லை என்று அவர் மேலும் விவரித்தார். பழைய இரும்பு கடை இயக்குனர் ஒருவர் ஆயுதம் ஏந்திய நபர்களால் மடக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று திங்கட்கிழமை ஷாலாம் செக்ஷன் 33இல் ஒரு பள்ளியின் முன்புறம் சமீட்சை விளக்கு பகுதியில் நிகழ்ந்தது. இச்சம்பவம் தொடர்பில்
54 வயதுடைய அந்த இரும்பு கடை இயக்குனர் நேற்று பிற்பகல் 2:41 மணியளவில் ஷாலம் போலீஸ் தலைமையகத்தில் புகார் செய்துள்ளார் என்று மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். புரோடுவா கும்பாரா காரில் பயணம் செய்த அந்த நபரை மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் வழிமறித்து கொள்ளையிட்டுள்ளனர். இந்த கொள்ளை தொடர்பான காணொளி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.